ஹாய், ஹலோ, குட் மார்னிங். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருக்கீங்கன்னு நெனைக்கிறேன். அதாவது சிவராத்திரி எப்படி செலிப்ரேஷன் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியாது. நான் கொஞ்சம் சிம்பிளா தான் செலிப்ரேஷன் பண்ணேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எமர்ஜென்சி ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். நான் எப்போவுமே வந்து 2 பச்சை மிளகாய், 2 கருவேப்பிலை, 2 வந்து கடுகு, ஜீரகம் போட்டுட்டு தாளிச்சிட்டு, இது வந்து மிக்ஸியில ஒரு 4 பூண்டு, 4 பச்சை மிளகாய், 4 வந்து தக்காளி. அதாவது புளி அதிகமாக வேணும்னா தக்காளி வந்து ஜாஸ்தியாக போட்டுக்கலாம். புளி கம்மியாக வேணும்னா கொஞ்சம் ஒரு லெமன் கடுத்துற போட்டுட்டு, இல்லைனா ஒரு தக்காளி எக்ஸ்ட்ரா போட்டோம்னா சூப்பரான ரசம் ரெடி ஆகும். எமர்ஜென்சியாக வெஜிடபிள், தக்காளி எதுவுமே இல்லை, பூண்டு எதுவுமே இல்லைன்னும்போது ஒரே ஒரு 2 பூண்டு, அதாவது வெஜிடபிளே இல்லை வீட்டிலன்னும்போது இந்த மாதிரி ரசம் வச்சுட்டு ஒரு சின்னதாக ஒரு முட்டை கிரேவி செஞ்சுக்கிட்டோம்னா சூப்பரான ஒரு சாப்பாடு ரெடி ஆகிடும். நான் வந்து என்ன சொல்ல வரேன்னா, நமக்கு வந்து கையில் பிசைஞ்சி வைக்கிறது ரொம்ப ஒருத்தர் ஐயோ ரசமா ரொம்ப லேட் ஆகுமேன்னு நினைப்பாங்க. இந்த மாதிரி மிக்சியில் அரைச்சிட்டு எண்ணெய் வச்சு தாளிச்சிட்டோம்னா சீக்கிரமாக ரெடி ஆகிடும். அதே மாதிரி வந்து ரசம் வந்து ரொம்ப கொதிக்க விட்டோம்னா ரசம் டேஸ்ட் வராது. நம்ம என்ன பண்ணணும், நுரை வரும்போதே நம்ம அப்படியே இறக்கிடணும். இறக்கிட்டு கொஞ்சம் இறக்குறதுக்கு முன்னாடியே இங்கு போட்டோம்னா இன்னும் நல்லா வாசனையாக சூப்பராக ரெடி ஆகும். முட்டையை ஒரு பக்கம் வேக வச்சுட்டு ஒரு 4 முட்டை வாங்கிட்டு வந்துட்டு ஒரு 4 முட்டை வேக வச்சு உரித்து வச்சுட்டு, இந்த மாதிரி 4 வெங்காயம், பூண்டு, தக்காளி எல்லாமே நைஸாக கட் பண்ணிவிட்டு இந்த கிரேவி இந்த மாதிரி வச்சுக்கிட்டோம்னா வெஜிடபிள் இல்லாதம்போது நமக்கு ஈஸியாக இந்த மாதிரி ஒரு குழம்பு, ஒரு ரசம் சூப்பராக ரெடி ஆகும். அதுக்கப்புறம் வந்து நமக்கு வந்து எப்போ வேணால் வந்து சாப்பிட்ணுன்னு நினைக்கும் போதெல்லாம் இந்த மாதிரி வச்சு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். நான்வெஜ் இல்லாதம்போது இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டா அப்படியே ஒரு சூப்பரான சாப்பாடு. எல்லாருக்குமே தெரியும் என்னோடய ஹஸ்பண்டு சமைப்பாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு தெரியும். எப்போ என்னோடய ஹஸ்பண்டு சமைக்க கற்றுக்கிட்டாங்கன்னா, கொரோனா டைமில் வந்து நாங்கள் ரொம்ப எல்லாருக்குமே வந்து கொரோனா வந்துடுச்சு. ஹாஸ்பிட்டல் போய் பார்க்கும்போது என் ஹஸ்பண்டுக்கு இருக்குன்னு வந்துச்சு, எல்லாருக்குமே இருக்குன்னு வந்துச்சு. நாங்கள் என்ன பண்ணிட்டோம், ரொம்ப கஷ்டப்பட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தோம். யாரும் ஊர்லேருந்து வரவும் முடியாது, என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தோம். அப்போ அது வரைக்கும் என்னோடய ஹஸ்பண்ட் கிச்சன் பக்கம் வந்தது கிடையாது. எங்களுக்கு எல்லாம் எப்போவுமே ஹெல்ப் பண்ணது கிடையாது. எவ்வளோ ஒர்க் இருந்தாலும் நான் தான் அவங்கள டியூட்டிக்கு அனுப்பிச்சிட்டு பார்த்துப்பேன். அவங்க என்றைக்கும் வந்து கிச்சன் முன்னாடி ஒரு டம்ளர் கழுவுனவங்க கிடையாது. இப்போ வந்து கொரோனா டைம்லேருந்து வந்து அவங்க எடுத்தது, அவங்க கையில் வந்து டைம் பாஸ்ன்னு எடுத்தது இதுதான். கிச்சனுக்குள்ளே எப்படி நம்ம சமைக்கிறதுன்ட்டு யூடியூப் பார்த்து பார்த்து ரசம், சாம்பார் எல்லாமே சாப்பாடு வந்து எப்படி சமைக்கிறதுன்னு கற்றுக்கிட்டாங்க. கற்றுக்கிட்டு டெய்லி எங்களுக்கு ஒரு 4 முட்டை டெய்லி ஒருத்தருக்கு 3 முட்டை கொடுப்பாங்க. சாம்பார், சாதம், நல்ல கீரை எல்லாமே எங்களுக்கு நல்லா கஷாயம் எல்லாமே வச்சு கொடுத்துட்டு நம்மளை நல்லா ரெடி பண்ணிட்டாங்க. அப்போ தான் என்னோடய ஹஸ்பண்டு சமையல் கற்றுக்கிட்டது. ஒருத்தருக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஒருத்தருக்கே ஒய்ஃபுங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுன்னு இருக்கும். ஒருத்தருக்கு அதான் ஒருத்தர் ஒரு மெத்தடில் இருப்பாங்க. ஆனால் என்னோடய ஹஸ்பண்டு எனக்காக கற்றுக்கிட்டது சமையல் தான். அவர் எனக்கு நான்வெஜ் பெருசாக அவங்களுக்கு என்றைக்கும் அவங்க நான்வெஜ் சமைச்சது கிடையாது, வெஜ்ஜு தான். நான் டெய்லி இந்த மாதிரி தான் கிச்சன் க்ளீன் பண்ணிப்பேன். சரி க்ளீன் பண்ணிக்கிட்டு சரி பாத்திரம் கழுவி எல்லாம் தொடச்சி வச்சுருவேன். அப்போ தான் நமக்கு வந்து காலையில் எழுந்திரிச்சி நம்ம பசங்களை ரெடி பண்ணி சாப்பாடு ஒரு நாள் 4:30 5 மணிக்கு எந்திரிச்சிடுவோம். ஒரு நாள் 6 மணி ஆயிடுச்சுன்னா சரி எந்திரிச்சு ஒரு ரைஸோ எதனா வச்சு கொடுத்துடலாம். அவ்வளோதான். பாருங்கள், இந்த மாதிரி டெய்லி இவ்வளோ பாத்திரம் இருக்கும் எனக்கு. இந்த பாத்திரம் கழுவுறதுக்கே கை வலி வந்துடும். சரி ஓகே, நம்ம என்ன பண்ணுறது, லேடிஸ்க்குனாலே எல்லா ஒர்க் இருக்கும். இவ்வளோ ஒர்க் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து என்ன பண்ணுறது, ஒர்க் பண்ணி தானே ஆகணும். வெளியே போய் ஒரு ஒர்க்கு செஞ்சு வந்துடலாம். ஆனால் வீட்டோட ஒர்க் செய்கிறது ரொம்ப கஷ்டம்தான். எனக்கு தெரிஞ்ச மெத்தடில் நான் வந்து வெஜிடபிள் ரைஸு வச்சு கொடுத்துட்டேன். புதினா, கொத்தமல்லி தழை இது எல்லாமே மிக்சியில் போட்டு ஒரு மெத்தடில் ஒன்று ரெடிமேடு பொடியெல்லாம் போட்டு வச்சுடுவேன். ஒன்று வந்து ஒயிட் வெஜிடபிள் ரைஸ் வச்சுடுவேன். எமர்ஜென்சியாக செய்கிறது பற்றி சொல்கிறேன். புதினா இது எல்லாமே மிக்சியில் அரைச்சி வச்ச வெஜிடபிள் ரைஸ்ன்னு
என்னோட அக்கா சொல்லுவா எப்போவுமே, அவள் தான் இந்த மாதிரி வெஜிடபிள் ரைஸ் செய்கிறது நான் ஃபஸ்ட்டு நான் பார்த்தேன். என்னக்கா இந்த மாதிரி வைக்கிறேன், நான் எப்போவுமே ரெடிமேடு பொடி போட்டு தான் செய்வேன். அவள் வந்து ஒரு டைம் ஊருக்கு வந்திருக்கும்போது மிக்சியில் அரைச்சிட்டு வச்சேன், சூப்பரான டேஸ்ட் இருந்தது. அப்போ தான் நான் வந்து கற்றுக்கிட்டேன். எனக்கு யூடியூப்பில் பார்த்து சமைக்கிறதுன்றது அந்த அளவுக்கு எனக்கு எப்போவுமே அப்போ தெரியாது. இப்போல்லாம் ரீசெண்டாக யூடியூப் தட்டி விட்டால் போதும், சூப்பரான சமையல் வந்துடும். அந்த மாதிரி தான் இப்போ எல்லாமே கற்றுக்கிட்டேன். அக்கா சொல்லி கொடுத்த இது பிரியாணி, வெஜிடபிள் பிரியாணி. ஆனால் சூப்பரான டேஸ்ட்டில் வந்துடுச்சு. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, எப்போ வேணால் எதுவுமே செய்கிறதுக்கு டைம் இல்லன்னும் போது இந்த மாதிரி வெஜிடபிள் கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது பசங்களுக்கு சீக்கிரமாகவே சமைச்சு கொடுத்துடலாம். சரி, வெஜிடபிள் ரைஸ் வச்சுட்டேன். வந்து பாத்திரம் எல்லாம் கழுவிட்டு மறுபடியும் எல்லாம் வந்து ரெடி பண்ணிட்டேன். சரி, ஓகே, நாளைக்கு தான் சிவராத்திரி, நாளைக்கு சிவராத்திரி வரப்போகுதுன்னு நினச்சிட்டு சரி எல்லா வேலை செய்யணுமே நினச்சேன். சரி, ஓகே, என் ஃப்ரெண்டு இன்றைக்கி என்னத்துக்கு செய்கிறேன், அடுத்த வாரமே வந்து ஒரே நாளுக்கு செஞ்சு ஒரே நாளுக்கு பூஜை பண்ணிடுன்னு சொன்னாங்க. சரி, ஓகே, நாமளும் அப்படியே பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு நானும் எதுவும் பண்ணலாம். சரி, அதுக்கப்புறம்தான் எல்லாமே ரெடி பண்ணிக்கிட்டு பண்ணேன். வந்து ஒரே ஒரு விஷயம் சொல்கிறதுக்கு விரும்புவேன். எப்போவுமே நம்மளுக்கு வந்து எனர்ஜி இருக்கணும், நம்ம மனசு ரிலாக்ஸாக இருக்கணும்னா நம்ம வந்து கஷ்டப்பட்டு நம்ம ரெடி பண்ணிக்கிட்டு நம்ம வீடு சுத்தமாக வச்சுக்கிட்டோம்னா நம்ம மெயின் ரிலாக்ஸாக இருக்கும். எப்படி நான் சொல்கிறதுன்னா, எனக்கு வந்து என்னோட கஷ்டம் என்னோட ஹஸ்பண்டுக்கு தெரியும், ஹஸ்பண்டோட கஷ்டம் எனக்கு தெரியும். அதனால் நாங்கள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு செஞ்சுருவோம் ஒர்க்கு. நீங்கள் வந்து என்னோட ஹஸ்பண்டு வந்து இப்படி ஒர்க் பண்ணுவாங்க, அப்படி ஒர்க் பண்ணுவாங்கன்னு நினைக்காதீங்க. ஏன்னா நமக்கு வந்து என்னோட வழி அவங்களுக்கு தெரியும், அவங்களோட வழி எனக்கு தெரியும். வாங்க, இது சிவராத்திரி பண்டிகை கோலம் போட்டது. எனக்கு அவ்வளோ சூப்பராக இல்லை, ஆஹா ஓஹோன்னு போடவும் தெரியாது. இது வந்து எனக்கு தெரிஞ்ச கோலம் போட்டுட்டு வந்து சிவராத்திரிக்கு ரெடி பண்ணிட்டேன். ஸ்டவ்வுக்கு முன்னாடி நைட்டே வந்து கோலம் போட்டுட்டேன். நைட் கோலம் போட்டுட்டு காலையில் தான் எந்திரிச்சு பூ வச்சுட்டு சீக்கிரம் எவ்வளோ தான் நம்ம வந்து எந்திரிச்சாலும் பண்டிகை நாளில் ஒரே நாளில் ஒர்க் அவ்வளோ செய்யணுமேன்னு யோசித்தேன். ஆனால் கடவுள் புண்ணியத்தில் நான் வந்து எல்லா ஒர்க்கும் சீக்கிரம் முடிச்சுட்டு ஒசூர் போயிட்டு பூ வாங்கிட்டு எல்லாமே செஞ்சிட்டேன். என்னோட பொண்ணு வந்து பூஜை ரூம்லெல்லாம் ஒட்டரெல்லாம் அடிச்சுட்டு வந்து தொடச்சிருந்தா ஃபஸ்ட்டே ஒரு டைமு. ஆனால் வந்து பாவம் குழந்தைக்கு அவ்வளோ க்ளீனாக டீப்பாக அவளுக்கு துடைக்க தெரியல. அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக டஸ்ட் இருந்தது. சரியா அவளுக்கு சொன்னால் ஃபீல் பண்ணுவான்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் ஈர துணி எடுத்து நல்லா துடைச்சிட்டேன். நீ இவ்வளோ க்ளீன் பண்ணியாச்செல்லாம் இதுவே போதும் எனக்கு, மம்மி நான் பண்ணுறேன்னு வந்தியே, எனக்கு அதே போதும். எக்ஸாம் எவ்வளோ கிட்ட வச்சுக்கிட்டு நீ எப்படி இவ்வளோ ஒர்க் செஞ்சு கொடுத்த, எனக்கு போதுமா, நீ போய் படின்னு சொல்லிட்டேன். அப்புறம் அவங்க டிஃபன் சாப்பிட்டுட்டு படிச்சுட்டு இருந்தாங்க பாப்பா. நான் வந்து மறுபடியும் தொடச்சி மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சுட்டு பூஜை ரூமை வந்து ஆறணும், படத்தெல்லாம் எடுத்து வைக்கிறதுக்கு ஆறணும்னு சொல்லிட்டு படத்துக்கு தொடச்சி பட்டு வைக்கும்போது நான் அது வீடியோ பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து மறந்துட்டேன் எது ஒரே நாளில் எல்லாம் செய்கிறதுன்ட்டு. தம்பி அவனுக்கு காலேஜ் லீவ் விட்டுட்டாங்க. எனக்கு வந்து ஈஸி ஆகிப்போச்சு ஒசூருக்கு போயிட்டு வர்றதுக்கு, டவுனுக்குள்ளே போய் பூ பழம் எல்லாம் வாங்கிட்டு வர்றதுக்கு. பாப்பாவுக்கு தான் இருந்துச்சு, ஆனால் பாப்பா தான் லீவ் விட்டுக்கிட்டான். அவளே லீவ் போட்டுட்டேன் நான். மம்மி எக்ஸாமுக்கு எப்படி படிக்கிறதுக்கு லீவு தானே இருக்குது, நம்ம தானே ஸ்கூலுக்கு போய் படிக்கிறோம், சரி நான் வீட்டில் உனக்கு என்ன ஹெல்ப் வேணும் நான் பண்ணித்தரேன்னு பண்ணாங்க. அதுவே எனக்கு ஒரு பெரிய சந்தோஷந்தான். அவ்வளோ எக்ஸாமுக்கு படிக்கணும் அவ்வளோ டென்ஷன்லேயும் எனக்கு இவ்வளோ ஹெல்ப் பண்ணி கொடுத்துட்டேன். நான் வந்து சரிம்மா ஓகே நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிவிட்டு மறுபடியும் தொடச்சி க்ளீன் அது டஸ்ட்டு விபூதி வச்சு எப்படி சொல்கிறது, எல்லாம் அங்கங்கே அப்புறமா தான் தெரிஞ்சுது. கரண்ட்டு போயிருந்தது. அப்புறம் என்னடா பண்ணுறது, விபூதி வச்சுட்டேனேன்னு சரி மறுபடியும் தொடச்சிட்டு விடுமா பரவாயில்ல பார்க்கலான்னு சொல்லிட்டு தொடச்சிட்டு
எல்லாம் நீட்டாக டீப்பாக க்ளீன் பண்ணி சரிம்மா மறுபடியும் வச்சேன். வச்சுட்டு சரி என்னடா பண்ணுறது, இப்படி இன்னைக்கு டபுள் வேலை ஆகிப்போச்சே ஒரே நாளுக்கு பண்ணுறது. சரி கடவுளுக்கு கொடுத்த நமக்கு தண்டனை இதுன்னு நினச்சிட்டு பாப்பா ஏன் மம்மி நான் தொடச்சேன்னு நீட்டாக துடைக்கலான்னு துடைக்கிறியாம்மான்னா, இல்லைடா சொந்தில் எல்லாம் டஸ்ட் இருக்குமா அந்த மாதிரி இருந்தால் அது வந்து 10 கால் பூச்சின்னு சொல்லுவேன் இல்லைங்களா, அது இருந்தது. அவளுக்கு பாவம் தெரியல பாப்பாவுக்கு. ஆனால் விபூதி வச்சது நான் தான். நானே பார்க்காம வச்சுட்டேன் இருட்டில். சரி ஓகே இது மறுபடியும் தொடச்சி தான் நமக்கு ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டேன். எல்லாம் வந்து பூஜைக்கு எல்லாம் ரெடி பண்ணி பூ அது ஆறணும் பூஜை ரூமுன்னு சொல்லிட்டு பூ ஃபஸ்ட்டு மஞ்சள் வச்சுட்டு அப்புறம் குங்குமம் வச்சுட்டு ரெடி பண்ணிட்டேன். என்னோடய அம்மா ஃபோன் பண்ணியிருந்தாங்கன்னு சொன்னேன்னு நினைக்கிறேன். அம்மா ஃபோன் பண்ணது வச்சு எனக்கு ரொம்ப ஃபீல் ஆயிடுச்சு. ஏன்னா எங்கள் அம்மா பாவம் அவர் முன்ன மாதிரி வர்றதில்ல. அதுவே நினச்சி யோசிச்சுட்டே நான் ஒர்க் பண்ணிகிட்ருந்தேன். வாமா வாமான்னு அது ஃபோன் பேசும்போதெல்லாம் சொல்லுதா, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி ஓகே நம்ம யுகாதிக்கு போகிறோம்ல அப்படின்ட்டு அப்புறம் தம்பிக்கிட்ட சொல்லிவிட்டு என்னோடய பையன் சொல்லிகிட்டு இருந்தா இல்லைங்களா, அது சொன்னேன். என்னன்னா மம்மி வீடியோ பண்ணால் பூஜை சாமானை கழுவும்போது பிளர்ராக வருது, நம்ம வந்து பூஜை சாமானை கழுவும்போது வீடியோ பண்ண தேவையில்லை, அது வந்து நம்ம வைக்கும்போது பண்ணி பார்க்குறேன், பூஜை சாமானை மேலே பிளர்ராக வருதான்னு பார்க்குறேன்னு சொன்னால். ஆனால் நெக்ஸ்ட்டு வராதனால தான் நல்லதாகி போச்சுன்னு நினச்சிட்டு சரி எல்லாம் அங்கங்கே எடுத்து வச்சுக்கிட்டு பூஜை சாமானை வேறு நிறைய சேர்த்து வச்சுருக்கேன் நான். எனக்கு வந்து அதிகமாக வச்சுக்கக்கூடாதான்றது தெரியல. எனக்கு எல்லாம் போகிற இடத்துல எல்லாம் ஒரு சாமி எடுத்து வந்து வச்சுருக்கேன். எல்லாமே இஷ்டம் தெய்வம் தான், அதனால் வச்சு எனக்கு எவ்வளோ கஷ்டம் ஆனாலும் நான் கும்பிட்டுடுவேன். சின்ன சின்ன பொருள் எல்லாம் வந்து சின்ன சின்ன சிலை எல்லாமே வச்சு எனக்கு வந்து அதிகமாக இருக்குன்னு எனக்கு வந்து அதிகமாக இருக்குன்னு தோணும். எல்லாம் வச்சு நீட்டாக ஒரே நாளுக்கு க்ளீன் பண்ணிவிட்டு வந்து அப்புறம் என்னோடய ஹஸ்பண்டு சொல்லிகிட்டு இருந்தாங்க, நீ இன்னுமாம்மா ரெடி ஆகல, உனக்கு என்னப்பா நீ ஆஃபீஸுக்கு போயிட்டு வந்துட்டு ரெடி ஆகலான்னு கேட்குறேன், நான் இவ்வளோ வேலை செஞ்சிட்ருக்கேன்னு சொல்லிவிட்டு நான் மூஞ்சி பார்த்துட்டு இருந்தேன். என்னங்க இவ்வளோ ஒர்க் செய்கிறது சும்மாவா, நீங்கள் வந்து இப்படி சொல்கிறீங்களேன்னு. சரி சரிம்மா சாரி, நீ இவ்வளோ பாவம் இவ்வளோ ஒரே நாளைக்கு இவ்வளோ செஞ்சதே நீ கிரேட்டு தாம்மான்னு சொல்லிவிட்டு அவர் சரி நான் குளிச்சுட்டு வரேன்னு போனாங்க. அதுக்கப்புறம் தான் இங்கே ஒரு 4 கிலோமீட்டர் தள்ளி சிவசக்தி நகரம்னு சொல்லிட்டு அங்கே அர்த்தநாதீஸ்வரன் கோயில் இருக்குது. ஏன்னா உள்ளே நான் வீடியோ பண்ணிக்கலாம், வெளியே தான் பண்ணேன். சூப்பராக வந்து கோயிலில் அவ்வளோ சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. எவ்வளோ சூப்பரானா ரொம்ப கிராண்டாக செய்கிறாங்க அங்கே வருஷம் வருஷம். அங்கே போகணுன்ட்டு ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் ஸ்கூட்டி தாங்க வச்சுருக்குறோம். ஸ்கூட்டியில் நானும் என்னோடய ஹஸ்பண்டு கிளம்பிட்டோம் பூஜை பண்ணிவிட்டு. அதுக்கப்புறம் தான் என்னோடய ஹஸ்பண்ட் பிள்ளைங்களை கூட்டிகிட்டு வர்றதுக்கு வந்தாங்க. அந்த கேப்லேயே நான் நின்றுட்டு எல்லாம் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் இருந்தாங்க. அவங்கள பார்த்துட்டு சும்மா நான் நின்றுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன், வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அவ்வளோ சூப்பராக இருக்குது, எவ்வளோ 2 கண்ணு பத்தாது, அவ்வளோ அழகாக ரெடி பண்ணியிருந்தாங்க. பல்லாக்கியில் எல்லாம் கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க, நிறைய சாமி இருந்துச்சு. ஒரு 3 அம்மன் இருந்தாங்க, அவங்க பேர் எனக்கு தெரியல. நான் அங்கேயும் யாருன்னு கேட்டுக்கவும் இல்லை. அவங்கள பார்க்கவே அப்படியே எந்திரிச்சு வருவாங்க, அந்தளவுக்கு இருக்கிறாங்க. எப்படின்னா சொல்லவே தெரியாது, அந்தளவுக்கு சூப்பராக ரெடி பண்ணி பல்லாக்கியில் உட்கார வச்சுருந்தாங்க. 3 அம்மன் இருக்கிறாங்க, அவங்க யாருன்னு எனக்கு தெரியல. ஆனால் போனோம், சாமி கும்பிட்டோம், பிரசாதம் சாப்பிட்டோம். அங்கே பஜ்ஜி போண்டா எல்லாம் செஞ்சு சூடாக விற்றுட்டு இருந்தாங்க, நாங்களும் சாப்பிட்டோம், சாமி கும்பிட்டு வந்துட்டோம். இங்கே பாருங்கள், இவங்க தான் அவங்க. சூப்பராக இருக்கிறாங்க. அம்மனுங்க யாருன்னு எனக்கு தெரியல, கும்பிட்டுக்கோங்க. அம்மா தாயே நல்லபடியாக இருக்கணும்னு கும்பிட்டாச்சு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள்.